welcome to the show. Balls and BC Bottom Balls and Mr. Phones and welcome back to my channel. So, நம்ம Devin Poli sir, Anasara Rajan ma'am and Dhyan Srinivasan sir நடிச்ச மலையாளி from India படம் பார்த்துட்டேன். அதோட ரிவ்யூ சொல்ல வந்திருக்கேன். பார்த்துடலாம் சொல்கிறேன். சரி, first of all, let me clarify this, okay? This is not a fun subject or comedy படம் கிடையாது. It is a very sensitive subject, சரிங்களா? ப்ரோமோ பார்த்தோன்னா நான் கூட வந்துட்டு பயங்கர ஃபன்னி ஃபுல் லென்த் காமெடி ஃபிலிம் போல இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் டீசர் பார்த்தோன்னா ஷாக் ஆனேன். எம்மாடி என்னன்னா அது நம்ம என்னமோ நினச்சோம், இது என்னமோ இருக்குது. இன்ஃபேக்ட் நான் ரியாக்ஷன் வீடியோட தமிழில் அன்எக்ஸ்பெக்டட் தான் போட்டிருந்தேன். ஸோ just to clarify to you people, this is handling a very sensitive subject. சரி, அந்த சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருந்தாலும் இந்த பர்டிகுலர் படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை இன்னும் தெளிவாக இன்னும் லேமனுக்கு புரிகிற மாதிரி இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, which is something that I really liked. And what are they trying to say here is religion and politics. இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரு தனி என்டிட்டி. இது ரெண்டுமே வந்துட்டு தனியாக இருந்தாலே தப்பான ஆளுங்கள்ட்ட மாட்டினா டேஞ்சரு, சரிங்களா? அது ஒன்று வேற சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், அது எந்த நாட்டாக இருந்தாலும் சரி, அந்த நாடு எவ்வளோ பெரிய கொம்பு நாடாக இருந்தாலும் சரி, அதுக்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருந்தாலும் சரி, நாடு அழிஞ்சிது அப்படிங்கிற விஷயத்த தான் வந்துட்டு இந்த படத்து மூலிமா தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் ஹேவிங் செட் தட், சொல்ல வந்த விஷயம் தெளிவாக சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸிக்யூஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் படமாக பார்க்கும்போது எக்ஸிக்யூஷன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 by 1 வர சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட பாசிட்டிவ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்து படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் டெஃபினட்டாக சூப்பராக ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சரிங்களா? வந்துட்டு எனக்கு காமெடிக்கு தேவையான அளவு காமெடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்ஸு வந்துட்டு அது லேண்ட் ஆன விதம் அண்ட் அது ஆர்கானிக்காக ஃபார்ம் ஆச்சு. அந்த ஒரு கம்யூனல் ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட லிங்க் பண்ணி ஒரு சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவாங்க. அண்ட் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்த பிரச்சனையை யூட்டிலைஸ் பண்ணி இந்த தெளிவாக இருக்கிற ஆட்கள் அவங்களோட லாபத்துக்காக இன்னும் பெருசாக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, சரியா? ஸோ பேசிக்கலாக வந்துட்டு அதான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு எனக்கு டெஃபினட்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இட் வாஸ் வெரி ஆர்கானிக். செகண்ட் ஹாஃப்லையும் பிட்ஸ் அண்ட் பீசஸ் எனக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் ஓவராலாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கொஞ்சம் கம்மி தான், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்து அந்த ஆர்கானிக் வே ஆஃப் டெலிவரிங் எமோஷன்ஸ், அந்த காமெடியும் ஆகட்டும், அந்த கம்யூனல் ரைட்ஸ் கிரியேட் ஆகிற விதமும் ஆகட்டும், அதை அட்வான்டேஜ் எடுக்கிறதும் ஆகட்டும், அதை அப்போஸ் பண்ணுறதும் ஆகட்டும், ஒரு மாதிரி பயங்கர சாலிடாக ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது அப்படிங்கிற பெரிய பாசிட்டிவாக நான் சொல்லுவேன். அண்ட் டைலாக்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது எஸ்பெஷலி வந்து ஒருத்தர் ஒரு ஆர்ட் ஃபார்மில் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பார், லார்டு முத்தப்பான்னு நினைக்கிறேன், அந்த கடவுள் பேர் நினைக்கிறேன். ஸோ அந்த பேரை வச்சு அவங்களும் ஒரு முஸ்லீம் லேடிக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த இடம் டைலாக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு, சரிங்களா? அது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. அது ஒரு விஷயமாகட்டும். அப்புறம் ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் சொல்லுவார், அந்த சார் பயங்கரமான ஆக்டர், அவரோட பேர் டக்குனு ஞாபகம் வர மாட்டேது. பட்டு அந்த ஒரு மேடையில் ஒரு அரசியல் பேசிட்டு இருக்கும்போது இவர் திருப்பி பேசுவார். அந்த டைலாக்ஸ் எல்லாம் லிட்டில் கூஸ் பம்ப் ஸ்டஃப், சரியா? எனக்கு வந்துட்டு ஸோ டைலாக்ஸ் அங்கேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, பல இடத்துல வந்து டைலாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக வெக்கட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு டைலாக்ஸு நான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன், சரிங்களா? அண்டு நான் சொன்ன மாதிரி சொல்ல வந்த விஷயம் எக்கச்சக்க படங்களை சொல்லியிருந்தாலும் இந்த படத்தில் வந்துட்டு இன்னும் தெளிவாக இன்னும் சிம்பிளாக சொன்னது வந்து டெஃபினட்டாக நான் ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு தீஸ் 3 ஆர் த பாசிட்டிவ்ஸ் ஃபார் மீ. அண்ட் ஆக்டிங் வைஸ் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து டெஃபினட்டாக வந்து நல்லா நடிச்சிருக்கேன் சார். ஆப்வியஸ்லி நிவன் பாலி சார் சொல்ல வேணாம், ஆக்டிங்கும் சரி, அப்புறம் அந்த ஒரு நம்ம தியான் ஸ்ரீனிவாசன் சாரும் சரி, அப்புறம் நம்ம அந்த ஒருத்தர் வருவார், ஒரு பாகிஸ்தானி கேரக்டரில் ஒருத்தர் வருவார், சாஹிபா ஜலால் சார் நினைக்கிறேன், அந்த மனுஷனும் சரி. அந்த குட்டி பொண்ணு ஒன்று வந்துச்சு, அந்த பொண்ணு சூப்பராக நடிச்சிருக்கு. கடைசியில் தான் குட்டியாக ஒரு ரோல் தான் வரும், அந்த பொண்ணு நடிச்ச விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து படத்தோட பாசிட்டிவ்ஸாக பார்க்குறேன், சரிங்களா? சாங்ஸ் கேட்குறக்கு நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதுவே வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு நான் சொல்கிறேன், அதெல்லாம் நெகட்டிவ்ஸ்லாம் நான் சொல்ல வரேன், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு படத்தோட பாசிட்டிவ்ஸாக பார்க்குறேன். சாங்ஸே வந்துட்டு எனக்கு எங்கே நெகட்டிவாக பண்ண ஆரம்பிச்சதுன்னா, செகண்ட் ஹாஃபில் நிறைய சாங்ஸ் வந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. கொஞ்சம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ்ஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன்னு, we interrupt this program to bring you taking on my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't worry, ain't a baker, ain't a kind of just a human. now back to the show. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ்ஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன்னு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக 2 போய் ஓகே இங்கேருந்து பிக்கப் ஆகும் ஒரு மாதிரி முடிஞ்சுது. அங்கே இருந்து செகண்ட் ஹாஃப் எனக்கு பர்சனலாக, திஸ் இஸ் ஒன்லி மை ஒப்பீனியன், ஐம் நாட் சேயிங் திஸ் இஸ் வாட் ஹேப்பன் எக்ஸாக்ட்லி, திஸ் இஸ் பர்சனலி மை ஒப்பீனியன், ஓகே? ஃபார் மீ அந்த செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் டு 45 minutes அப்படி ஒரு பெரிய டிப் எடுத்துச்சு. அங்கே ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஒரு மாதிரி சீரியஸாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் அந்த போர்ஷன் ஃபுல்லாக காமெடி ட்ரை பண்ணது வந்துட்டு
for me somehow it didn't work out much, and for me personally it took a very big dip there. அதுக்கப்புறம் அது எலிவேட் ஆக ட்ரை பண்ணும்போது ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ப்ராபப்ளி a little too late. அதுக்கப்புறம் அது எவ்வளவோ அது லிஃப்ட் ஆக ட்ரை பண்ணாலும் வந்து ரொம்ப டப்புன்னு டிப் ஆகிட்டதுனால வந்துட்டு அதனால் அது கோப்பப் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் முடிஞ்ச வகை நல்லா இருந்துச்சு. அதான் சொன்ன விஷயம் நல்லா இருந்துச்சு. பட் எக்ஸிக்யூஷனில் எங்கேயோ மிக பெருசாக சொதப்பின மாதிரி எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு எனக்கு எந்த எமோஷன் காமெடியாக இருந்தாலும் சரி, அந்த கம்யூனல் ரைட்ஸ் கிரியேட் ஆகிற விஷயம் அந்த பாலிட்டிக்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு ஆர்கானிக்காக தோணுச்சோ அதே அளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக அது ஃபோர்ஸ்டாக தோணுச்சு. ரொம்ப அதாவது வந்துட்டு நம்ம சேர்ந்துருக்கணுங்கிற சொல்கிற விஷயம் அதான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு அந்த சேர்ந்துருக்கிற விஷயம்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஃபஸ்ட் ஹாஃபில். ஆனால் அது ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப எப்படி சொல்கிறது, ஐ ஃபெல்ட் இட், ஜென்யூன்லி ஃபெல்ட் இட். லிட்டரலி ஒரு சில சீன்லாம் நம்மளுக்கு கண்ணில் அப்படியே தண்ணி, அந்த எஸ்பெஷலி அந்த சொன்னல அந்த ஆர்ட் ஃபார்ம் அந்த பர்சனும் வந்துட்டு அந்த லேடியை பேச அந்த சீனெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு லிட்டரலாக கண்ணில் தண்ணி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மூமெண்ட்டாகவும் இருந்துச்சு, ஆர்கானிக்காகவும் இருந்துச்சு, அண்ட் பவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு. பட் ஹியர் லேட்டர் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு இட் வாஸ் வெரி 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 ஃபோர்ஸ்ட். லைக் you have to feel this, you have to feel this, you have to feel this அப்படின்னு திணிச்ச மாதிரி இருந்துச்சு, which kind of didn't work out for me. ஸோ அது ஒன்று கண்டிப்பாக ஒரு ட்ராப்பாக நான் பார்க்குறேன். அண்ட் மூணாவது வந்துட்டு சாங்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ப்ராப்ளி சின்ஸ் ஐ டிட் நாட் ஹியர் ஆல் த சாங்ஸ், அதில் எல்லா சாங்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. கிருஷ்ணா சாங் வந்துட்டு அது வந்துச்சு, அதை நான் கேட்கல. பட் எனக்கு தியேட்டரில் பிடிச்சி போச்சு, அந்த சாங் பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற சாங்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஐ ஃபெல்ட் there were too many songs coming, டக்குன்னு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, கொஞ்சம் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ அது கொஞ்சம் ஆஃப் புட்டிங்காக இருந்துச்சு, which is something that which again was a pull back for me ன்னு சொல்லணும். பட் having said that, one more thing is இது வந்துட்டு நம்ம என்னதான் காமிக்கலாக பேசினாலும் I think we have to stop bringing this factor inside. அதாவது பேசிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனஸ்வரா ராஜன் மேம் வந்துட்டு நிவின் பாலி சாருக்கு நோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் அதை காமிக்கலாக வந்துட்டு அவர் பர்சியூ பண்ணுறாருங்கிற மாதிரி இருந்தாலும் she is not okay with that. On a comical aspect it's okay, on a fun aspect it's okay, but again இந்த மாதிரி scenes வரது வந்து somewhere it will be influencing people to pursue even though the girl is not interested. she's literally begging. அது வந்து இனிஷியலாக அந்த ஃபஸ்ட் சீன் வந்து லிட்டரலாக அந்த பொண்ணு கெஞ்சுவாங்க அவங்க வந்துட்டு. ஸோ அதான் வந்து அவங்க கெஞ்சுறது பொருட்படுத்தாமல் இவர் ஃபன்னியாக அதை பர்சியூ பண்ணிகிட்டே இருப்பார், he'll be going behind. அது வந்துட்டு இப்போ இருக்கிற சீனாரியோ இஸ் கெட்டிங் டூ டாக்ஸிக். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி சீன்ஸ் மேபி வந்து இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த மாதிரி சீன்ஸு இந்த பர்சியூயிங் இன் ஸ்பைட் ஆஃப் த கேர்ள் நாட் பீங் ஓகே அட் எனி காஸ்ட் அட் ஆல் இஸ் something that we should stop doing அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஆல்சோ அனஸ்வரா ராஜன் மேம் கேரக்டர்லாம் வந்துட்டு லைக் there was nothing, she was completely underused அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அம்மா கேரக்டர் was like okay, அவங்க சூப்பராக நடிப்பாங்க தெரியும். ஹோம் படத்தில் அவங்க நல்லா பார்த்து ஐ திங்க் she is the mom who comes in home also, because எனக்கு வந்து நல்லா அந்த முகம் அந்த நஸ்லின் பிரதர் வந்துட்டு வாட் பேபி வாட் ஆர் யூ டூயிங் இழுத்தொன்று வச்சு அந்த மாதிரி ஏதோ டைலாக் ஒன்று வரும். ஸோ அந்த முகம் அங்கே ரெஜிஸ்டர் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டு she was good, she was neat. பட் அனஸ்வரா ராஜன் மேம்லாம் வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட் ட்ராப்பு, she just kind of vanished. and தியான் பிரதரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்துட்டு was very underused தோணுச்சு எனக்கு. I thought he will do some twist, பயங்கரமாக தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராப் ஆச்சு. ஸோ எனக்கு பேசிக்கலாக என்னென்னா அவங்க சொன்ன அந்த விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. பட் ஓவரால் as a film பார்க்கும்போது அது கொஞ்சம் எங்கோ மிஸ் அவுட் ஆயிடுச்சு, அந்த எக்ஸிக்யூஷனில் மிஸ் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஃபார் மீ இட் வாஸ் a little okay-ish டைப்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. ஸோ பேசிக்கலி the core of the film, the message of the film is very good, but எக்ஸிக்யூஷனில் somewhere it has faltered அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ yeah, so this is basically my review on Malayali from India. இது என்னோட பர்சனல் விஷயம் மட்டுமே. உங்களோட தாட்ஸ் என்ன இருக்குது, நான் ஏதோ மிஸ் அவுட் பண்ணிட்டேன்னா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன்னு சொல்கிறேன். பட் as I said, yeah, this is my review. உங்கள் தாட்ஸ் எனக்கு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சார் வீடியோ முடிச்சுக்க பார்த்தா நன்றி. கூடிய சீக்கிரம் நான் சந்திக்கிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.